ஏன்னா இப்ப மைக் பிடிக்கிறவனெல்லாம் சொல்றான் திமுக எதுவும் செய்யலன்னு சில பேர். நேத்தெல்லாம் கட்சி ஆரம்பிச்சவனும் இன்னைக்கு சொல்றான் நாளைக்கு நான் தான் முதலமைச்சர்னு. ஏதோ கடையில பருப்பி விற்கிற மாதிரி, காசு கொடுத்தா பருப்பி கிடைக்கிற மாதிரி. ஒரு பக்கம் சீமான், ஒரு பக்கம் விஜய் என்றவன், ஒரு பக்கம் எவனோ வந்துட்டான். வந்து நான் தான் நாளைக்கு முதலமைச்சர் என்றான். இன்னும் ஓசூர் எங்க இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது, தள்ளி எங்க இருக்குன்னு தெரியாது, அஞ்செட்டி எங்க இருக்குன்னு தெரியாது. நம்மளுடைய தலைவருங்க அப்படி இல்லை. பார்க்காத ஊர் இல்லை, போகாத நாடு இல்லை. மாண்புமிகு கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் மாநில இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயா அவர்களின் வழிகாட்டுதலோடு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக தெருமுனை பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டும், அதேபோல நம்மளுடைய திராவிட நாயகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களின் 4 ஆண்டு சாதனைகள் எல்லாம் விளக்கி இந்த தெருமுனை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டதற்கு இணங்க நம்முடைய மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்று ஒசூர் தொகுதி 5 இடங்களிலும், அதேபோல நாளை தளி தொகுதியில 5 இடங்களும், நாளை மறுநாள் வேப்பநல்லி தொகுதியில 5 இடங்களும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த திருமண கூட்டத்தினுடைய தலைவர், மாநகரத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கலைச்செல்வன் அவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் ஒளிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்பி PS சீனிவாஸ் அவர்கள, மேடையிலே வீட்டிற்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த தெருமனை கூட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் முதல் கூட்டம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த 4 ஆண்டு காலத்தில் என்னென்ன நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தினந்தோறும் பேசின்னு இருக்கோம். இப்ப மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், இளம் பேச்சாளர் தம்பி சீனிவாஸ் அவர்களும், நம்மளுடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் லயோலா ராஜசேகர் அவர்களும் சிறப்பாக உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. திருப்பி நாங்களும் அதே சொல்லி காலத்தை வீணாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். 2026 மிகப்பெரிய ஒரு சவாலான நமக்கு தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்கு உங்களெல்லாம் தயார்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்க செஞ்சிருக்கக்கூடிய எத்தனை சாதனைகளும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு இந்த பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் மக்கள் இடத்துல போய் சேரணும், நீங்க எல்லாம் எடுத்துன்னு போய் சொல்லணும். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். 4 ஆண்டுல என்னென்ன செஞ்சோம், நம்மளுடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, 10